வணக்கங்கிறது தஞ்சாவூர் மண்ணு செம்ம சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்குறோம் வித்தவுட் சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ். ஆமாம், நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸுக்கே ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவாங்கிறத நம்ம காமிக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். வித்தவுட் சோயா சாஸ், அஜினமோட்டோ அண்ட் டொமேட்டோ சாஸ் இது எதுவுமே கிடையாது. வித்தவுட் சில்லி சாஸ் ஆல்சோ செம்ம சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழந்தைகள் ஃப்ரைட் ரைஸ் கேட்டால் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறது சுத்தமான தேங்காய் எண்ணெய். ஆமாங்க, தேங்காய் எண்ணெய் தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நல்ல பேனை நல்லா காய வச்சிடணும். இது நான்ஸ்டிக் தவா பேன் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அவங்க என்ன போடுவாங்களோ எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, சோம்பு, லைட்டாக சீரகம், ஒரே பச்சை மிளகாய் 2 நறுக்கி, சின்ன வெங்காயம் இல்லைங்க, பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக ஃபைன் சாப்புன்னு சொல்லுவாங்க, அந்த சாப் பண்ணி நல்லா போட்டு நல்லா சாத்தே பண்ணணும். அதாவது நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி விதையை எடுத்துகிட்டு அதையும் பொடிப்பொடியோ நறுக்கி அதில் போட்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம், ஒரு கேப்சிகத்தை விதையை எடுத்துகிட்டு நீள் வாக்கில் நெறிஞ்சு அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தால் ஒரு ஸ்மெல்லு ஒன்று கிளம்பு பாருங்கள். கேப்சிகம் வித்து அந்த தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக சேர்க்கணும். செரிமானத்துக்கு தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேறு எதுக்கும் இல்லை. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் விதை நிற்கின அரை தக்காளி போதுங்க. விதை நிற்கின அரை தக்காளி, அது இந்த ஆப்பிள் தக்காளின்னு சொன்னால் பெங்களூர் தக்காளி, அதாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா அதையும் நல்லா போட்டு இது பண்ணிட்டு தக்காளியை கொட்டினா தக்காளி உப்பை போட்டுற வேண்டியதான். போட்டு அப்படியே இப்பாலக்க ஒரு குண்டு அப்பாலக்க ஒரு குண்டு கட்டிட்டு கேரட்டை ஃபஸ்ட்டு இறக்கிடணும். அதுக்கப்புறம் பீன்ஸ் இறக்கிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேப்சிகங்கிறத கொண்டு வரணும். கேப்சிகம் ஃபுல்லாக வேகணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு முக்கால் வேக்காடில் நம்ம எக்கை ஊற்றி பொரிச்சிட்டு ரைஸை போட்டுக்கின்னா செம்ம சூப்பரான தமிழ்நாட்டு ஸ்டைலு எக் ஃப்ரைட் ரைஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். வித்தவுட் அஜினமோட்டோ, சோயா சாஸ் எல்லாம் பாருங்கள். அதோட கலர்ஃபுல்லாக இருக்குங்க. கேப்சிகம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. கேப்சிகம் ரைஸ் எப்படி வேணாலும் குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு பொருளை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. கேப்சிகம் கொட்டியாச்சு, கேரட் பீன்ஸ் கொட்டியாச்சு, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள் எவ்வளோ என்ன ஒரு கலர் பாருங்கள். கலரை பாருங்கள், சான்ஸே இல்லை. அது ஓரமாக கேப்சிகம் எல்லாம் வதங்கிட்டு இருக்கட்டும். இங்கே அப்படியே என் பொண்டாடி நாமக்கல் முட்டையை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த முட்டையை கரு உடைக்காமல் போட்டால் சூப்பராக உடைச்சிருக்கடி அப்படின்னு சொல்லி வாயில மூறத்துக்குள்ளே, அதான் நம்ம பயலுகிட்ட ஒன்று நல்லா செஞ்சுட்டேன்னு சொன்னாலே அடுத்த நாசமாக செஞ்சுருவாங்களே, அது மாதிரி இந்த கரு உடஞ்சி போச்சுங்க. ஆமாங்க, 3 முட்டையில் செம்ம சூப்பராக பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அண்டு பெப்பர், கொஞ்சூண்டு கரம் மசாலா, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைங்க. அதுக்கப்புறம் முட்டையை ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி தலை லாஸ்ட்டில் தூவ போகிறோம். ரைஸு நம்ம யூஸ் பண்ணுறது நம்பர் 1 குவாலிட்டி பாசுமதி ரைஸ். நான் பிராண்டை சொல்ல விரும்பலை. நீங்கள் ரைஸை போடும்போது பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக இருக்குன்னு. கிலோ 293 ரூபாங்க. அப்படியே இதை ஓரங்கட்டி வச்சுட்டு அப்படியே நாமக்கல் முட்டையை உடைச்சதை அப்படியே உள்ளே போட்டு கிண்டுனா ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி. இந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கு நான் ஒரு சப்பானிய டைம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கும்போது இந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கு செஞ்ச ஞாபகம். இங்கே பாருங்கள், அப்படி தான் இருக்குங்க. இந்த முட்டையை பார்க்கும்போதே எடுத்து சாப்பிட்லாம் போல் தோணுது. ஏன்னா வீட்டில் எதாக இருந்தாலும் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். அது மாதிரி ஒரு கடையில் நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் எல்லா கடையிலையுமே சுத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நான் அக்ரி பண்ணலாம் வாய்ப்பே இல்லை. குழந்தைகள்னு பொறுத்தளவில் வீட்டில் செஞ்சு கொடுக்குறது தான் குழந்தைகளுக்கு. வேறு எங்கே வாங்கி கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஓரங்கட்டின காய்கறிகள்லாம் அந்த முட்டையோட மிக்ஸ் பண்ணி அப்படியே இந்த முட்டையும் காயும் ஒன்று சேர்ந்து அப்படியே பழக ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ரெண்டுமே நல்லா பழகிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரைஸை எப்படின்னா ஃபஸ்ட்டு பாயில் பண்ணும்போது லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி பாயில் பண்ணிங்கன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பாயில் பண்ணி அப்படியே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரைஸு சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பரான நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வித்தவுட் சோயா, சில்லி, அஜினமோட்டோ, டொமேட்டோ இல்லாத ஒரு ஃப்ரைட் ரைஸு
நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர், அதாவது என்னோட சப்ஸ்கிரைபருக்காக வீட்டில் இருக்க குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஃப்ரைட் ரைஸ் நான் ஷூட் பண்ணேன். ஆமாங்க, தவா இது பேன் கொஞ்சம் சின்னது, ரைஸு 3 பேருக்குனால கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம கடை பாணியில் அப்படியே எட்ரா கரண்டியை புட்ரா தமிழ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிட்டு கிண்டி பார்த்தேன், சரிப்பட்டு வரல. எட்ரா இன்னொரு கரண்டின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கு வயலில் இறங்கி வரப்பு கட்டுற மாதிரி தான். ஆனால் ரைஸ் நல்லா செம்ம சூப்பராக வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் என் பொண்டாட்டி. கிரேட்டுங்க. இங்கே பாருங்க, அவ்வளோதான். மிக்சிங்கை போட்டு எல்லா ரைஸ்லேயும் அந்த இது மசாலா படணும். அந்த கேப்சிகம், அந்த எக்கோட ஸ்மெல்லு, அது அந்த ஃபீல் பண்ணாதாங்க அதோட இதே தெரியும். உண்மையாலுமே பொய் சொல்லலை, நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்படியே மேலே அப்படியே கொத்தமல்லி தலையை தூவும் போது மனசுக்குள்ளே அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சுங்க. அப்படியே அந்த இதை அப்படியே டிஃபன் பாக்ஸில் 2 பேருக்கு எடுத்து வச்சுட்டு என் பொண்டாட்டி சாப்பிட்டுட்டு செம்ம சூப்பராக இருக்கு மாமா அப்படின்னு நான் பார்த்துக்குங்க. அந்த ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா, கோடி ரூபா கொடுத்தாலும் வராதுங்க. ஆமாம், பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, குணமும் வாழ்க்கை தாங்கிற மாதிரி எனக்கெல்லாம் என் பொண்டாட்டி காட் கிஃப்ட்டுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.